அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். மற்ற மதங்களைப் போல சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்ட ஒரு மதம் அல்ல. அதனால இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது இட்ஸ் a way of life, ஒரு மார்க்கம் என்று சொல்லுகிறோம். இறைவன் கூட இந்த இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், திந்தமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன், ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாமாக இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் வாழ்க்கை நெறிக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? மதங்கள் என்ன சொல்லும் என்றால், சில பூஜைகளை, சில வழிபாடுகளை, ஏவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை பற்றி பேசும், அல்லது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசும். இந்த வாழ்வியலை பற்றி பெரும்பாலும் பேசாது. நீ அதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்கிறது இல்லையா? நமக்கு தெரிந்த எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. அந்த மதங்கள் எல்லாம் வழிபாடுகளையும் பூஜை புரஸ்காரங்களையும் கதிமோட்சத்தை பற்றி பேசுவோம் ஒழிய சக மனித உறவுகளை பேசாது. ஆனால் இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அதனால்தான் நம்ம அண்டை வீட்டாரோட உரிமைகளை பற்றி பேசுகின்றோம். அதுக்கு ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய இவ்வளவு விஷயம் இருக்குதா? குறிப்பாக சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார். அண்டை வீட்டாருடைய உரிமைகளை குறித்து இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறதா? சரியான நேரத்திலே சரியான ஒரு பரப்புரைகள் முன்னெடுத்திருக்கிறதாக பாராட்டுகிறார். அன்பிற்கிடையே சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் அது போன்றது ஒரு மதம் அல்ல. மதம் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டது. ஆனால் மதம் என்ற பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்று பாடினார்கள் கவிஞர்கள். மதம் மனிதனை மதம் பிடிக்க செய்துவிடும். மதம் பிடிச்ச யானை என்ன செய்யும் தெரியும் இல்லையா? எல்லாத்தையும் நாசப்படுத்திடும். இன்னைக்கு அப்படித்தான் நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்காங்க மதம் பிடித்தவர்கள். மதம் பிடித்தவங்க வகுப்புவாதிகளாக, பாசிசவாதிகளாக மாறுவாங்க. எந்த மதத்தையும் அது மதம்னு கருதுனா. ஆனால் இறைவன் அளித்த இந்த வாழ்க்கை நெறி, இறைவன் கொடுத்த தீனுல் இஸ்லாம் வழிபாடுகளை விட்டு பேசுவல்ல, முழு வாழ்க்கையை பற்றி விட்டு பேசுகிறது. இஸ்லாத்திலேயே அடிப்படை கடமை என்னங்க தெரியுமா? யாரா பெரியவங்க சொல்ல, சின்ன பிள்ளை யாரா சொல்லலாம், மாணவர்கள் அல்லது மாணவிகள். இஸ்லாத்தின் அடிப்படை கடமை எத்தனை? 5 இல்லையா? கலிமா, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். சரி, இப்போ நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் 5 நேரம் தொழுகிறேன், ரமலான் மாசத்தில் நோன்பு வைக்கிறேன், வசதி இருந்தா ஜகாத்து கொடுக்குறேன், கடைசி கடமையா என்னது அதோட முடிஞ்சிச்சா இஸ்லாம்? அப்படி அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை முக்கம்மல் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு போக்கு, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? முஸ்லீம்கிட்ட. குரான் நீங்க ஓதுனாங்க. இப்ப இவ்வளவு பெரிய குரான்ல கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்கிறது. இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, கலிமா பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கா? குரானிலே நீங்க நிறைய பேர் தர்ஜுமா படிச்சிருப்பீங்க. தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ உருதுலையோ உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியுடைய மீனிங்லாம் படிச்சிருப்பீங்க. குரான்ல இந்த 5 பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கா? வழிபாடுகளை பற்றி மட்டும் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. அது பிறகு என்ன சொல்லுது? மறுமையை பற்றி சொல்லுது. சட்டங்களை சொல்லுது. அம்மா சொன்னாங்க, சட்டங்களை பற்றி சொல்லுகிறது. வழிபாடுகளை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் எத்தனை இருக்கும்? இந்த குரான்ல 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. 6000 ஆயத்துகள் இருக்குது. அந்த 6000க்கு மேற்பட்ட ஆயத்துகள்ல தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இதை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் எத்தனை இருக்கும்? தொழுகையை பற்றி எத்தனை சொல்லப்பட்ட வசனம் தெரியுமா? கிட்டத்தட்ட 70 இடங்கள் சொல்லப்படும். 70 வசனங்கள் கிட்ட இருக்கு. நோன்பை பத்தி எத்தனை வசனங்கள் இருக்கும்? சூரத்துல் பக்கராவுல 183 ஆரம்பிச்சீங்கன்னா இங்க ஒரு 10 வசனம் வருமா? ரைட். ஹஜ்ஜை பத்தி எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கும்? ஒரு 10-20 வசனம் வரும். ஜகாத்தை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கும்? எங்க எல்லாம் தொழுகையை பத்தி சொல்லப்படுதோ அங்க எல்லாம் ஜகாத்தை பத்தி வருது. மொத்தத்துல பார்த்தா 100-200 வருஷத்துக்கு மேல தாண்டல. சரி, ஒரு 600 வசனம் வச்சுக்கோங்க, ஒரு 10% வச்சுக்கோங்க.
மிச்ச 90% வசனங்கள் எதை பற்றி பேசுகின்றன? குர்ஆன்ல 1000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்குல்ல, ஆயத்துக்கிட்ட இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இபாதத்துக்கெல்லாம் செஞ்சுட்டா நான் முஸ்லீம். அதுக்காக இபாதத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. இது பேசிக் பில்லர்ஸ், அடிப்படையான கடமைகள். புனியல் இஸ்லாம் வலா ஹப்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வல் ஹஜ்ஜி வல் ஸௌமி ரமதான். இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர இறைவனை சான்று பகர்வதும், நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்பதை சான்று பகர்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத் கொடுப்பதும், ஹஜ் செய்வதும், ரமலானிலே நோன்பு நோற்பதும் இந்த 5 தூண்கள். இப்ப இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கோம். எத்தனை தூண் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது? 4 தூண் தெரியுது. இந்த 4 தூண் மட்டும் தான் இருக்கா? சுத்தி சவரெல்லாம் இல்லாம இந்த 4 தூண் மட்டும் இருந்து நம்ம சொன்னா அது கட்டடம் சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? இன்னும் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல, பில்டிங் முடியல. அந்த வீட்டுக்கு யாரும் குடி போக மாட்டாங்க. தூண்கள் மட்டுமே இல்லமாகாது. தூண்கள் மட்டுமே வீடாகவோ கட்டிடமாகவோ பள்ளிக்கூடமாகவோ பள்ளிவாசலோ மாறாது. என்ன இருக்கணும்? அது என்ன இருக்கணும்? சுவர் இருக்கணும், கதவு இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும்? பிளம்பிங் வேலை செய்யணும், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் போடணும், எல்லாம் சேர்ந்து கீழே டைல்ஸ் எல்லாம் போடணும். எல்லாம் அப்படி ஒரு பினிஷிங் ஸ்டேஜ் வந்தா தான் அது முழுமையான கட்டடம் சொல்லுவோம். இஸ்லாத்தின் 5 தூண்களை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று கருதி கொண்டிருந்தோம் என்றால் நாம் இஸ்லாத்தை சரியா புரிஞ்சுக்கல. இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால கடைசி கடமை ஹஜ்ஜுக்குறாங்க. ஏன் என்ன ஹஜ்ஜுக்கு போய் என்ன கடமை என்ன இருக்குங்க? கடைசி இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு போய்க்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு, இஸ்லாத்தை முக்கமல் பண்ண ஒரு தவறான புரிதல் யார்கிட்ட இருக்குது? முஸ்லிம் இடத்துல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த இபாதாத்துகளை குறித்து, இந்த வழிபாடுகளை குறித்து 10% கீழான வசனங்களா பேசினா கிட்டத்தட்ட 90% வசனம் யாரை பற்றி பேசுகிறது? அது யாருன்னு நீங்க பதில் சொல்லலாம். யாரை பற்றி பேசுது? சக மனிதனை பற்றி பேசு. மாஷா அல்லாஹ், மனிதனாகிய நம்மை குறித்து பேசு. நம்ம தான் சப்ஜெக்ட். குர்ஆனுடைய சப்ஜெக்ட் யாருன்னா யாரு? ஹியூமன் பீயிங். மனிதனை பற்றி பேசுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, வாழ்வியலை பற்றி பேசுகிறது, அவருடைய குடும்பவியலை பேசுகிறது, பொருளாதாரத்தை பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, போரை பற்றி பேசுகிறது, விளக்கமாக பேசுகிறது குர்ஆன். இப்ப தொழுகை 5 வேளை தானங்க. ஃபஜ்ர்ல எத்தனை ரக்காயத் தொழுகணும்? குர்ஆன்ல இருக்கா? இருக்கா? ஃபஜ்ர் தொழுகணும் இருக்குது. 5 வேளை தொழுகின்ற விஷயம் குர்ஆன்ல இருக்குது. ஃபஜ்ர்ல சுன்னத் எத்தனை, ஃபர்லி எத்தனை, லுஹருக்கு எத்தனை, எல்லாம் கொஞ்சம் டீடைலா குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க ஜி. இல்ல. யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்தவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு படிக்கணும். எப்படி நோன்பு வைக்கிற யார் சொல்லி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஜகாத் கொடுக்கணும் அல்லாஹ் சொன்னா, ஜகாத் கடமை சொன்னான். ஆனா ஜகாத் எத்தனை சதவீதம் கொடுக்கணும் யார் சொன்னா? 2.5% கொடுக்க குர்ஆன்ல இருக்கா? விளை நடத்துற உசூர் எப்படி கொடுக்கணும்? மழை பெய்ஞ்சா எத்தனை சதவீதம், தண்ணி பாய்ச்சினா எத்தனை சதவீதம் இல்லையா? யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கான கிரியைகள் யார் சொல்லி கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. வழிபாடுகளை இப்படி செய்யுங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை யார் மூலமா சொல்லி கொடுத்தார்? தன்னுடைய தூதராகிய நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். ஆனால் குடும்ப விவகாரங்களை பற்றி, வாழ்வியல் நெறிகளை பற்றி அல்லாஹ் தஆலா செய்றான், டீடைலா சொல்றான். யாரை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், யாரை திருமணம் முடிக்க கூடாது, டீடைல் எங்க இருக்குது? விலாவாரியா குர்ஆன்ல இருக்கு. உங்க சொத்து எப்படி பிரிக்கணும் இல்லையா? பெண் குழந்தைகள் மட்டும் தான் அப்படி பிரிக்கணும், ஆண் குழந்தைகள் மட்டும் தான் பிரிக்கணும், குழந்தை இல்லையா அப்படி பிரிக்கணும், எல்லாத்தையும் டீடைலா சொல்றான். அதை புரிஞ்சுக்கணும்னா நீ பெரிய அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய கணக்குல புலியா இருக்கணும். 1/4 பங்கு, 1/4 பங்கு, 1/8 பங்கு, 6 1 பங்கு, 8 1 பங்கு, 6 1 பங்கு,
அந்த அளவுக்கு டீட்டெயிலா மைனூட்டா அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? பெண்கள் யாருக்கு முன்னாடி பர்தா பேர்ல யாருக்கு முன்னாடி தேவையில்லை அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரியவருடைய வாழ்வியல் நெறிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாவாரியாக சொல்கிறார். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் எல்லாம் எப்படி கடமையோ அதே போலத்தான் ஒரு மனிதன் வாழ்வியல் நெறிகளிலேயும் இறை கட்டளைகளை பேணுவது கடமை. அவன் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஸகாத் கொடுக்கிறான், ஹஜ் செய்யறான், ஆனா பேசுறதுலாம் பொய் அப்படி வச்சுக்கோங்க. வரதட்சணை வாங்குறான், அளவை நிர்வையில மோசடி செய்யறான், பேர்ல வேணா ரெக்கார்டுல இருக்கும் அப்துல்லா, ஜலாலுதீன், இல்லையா காதர் பாட்சா எல்லாம் இருக்கும். நம்ம ரெக்கார்டு கவர்மெண்ட் ரெக்கார்டுல முஸ்லீம் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரெக்கார்டுல எப்படி இருக்கும்? முழு வாழ்க்கையிலையும் இறைவனையும் இறை தூதரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இறை தூதர் சொல்லாக கீழ்ப்படியும். ஆக இதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரை அனுப்பி வைத்தான். ருசுலம் பஷீரீன வ முன்திரீன அல்லாஹ் யகூனு அல்லாஹ் யகூனு லின்னாஸி அல்லாஹ் ஹுஜ்ஜத்துன் பாத ரசூல். இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஏனெனில் அத்தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே முறையிட மக்களுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களை அனுப்பாத எந்த சமுதாயம் கிடையாது. நான் உலகத்தில் அத்தனை சமுதாய மக்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஈராக 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அந்த மக்களுக்கு மத்தியில முன்மாதிரியா வாழ்ந்து காண்பிக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்ன செய்யணும்? இந்த மக்கள் வாழணும். ஒரு சொசைட்டியை, இந்த சமுதாயத்தை இறை கட்டளைகளின் வாழப்படி வாழப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்கணும். ஒரு சொசைட்டியை அப்படி உருவாக்கணும். அப்படிதான் உருவாக்கணும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அடிப்படையை நான் உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன், மேலும் உங்களுக்காக இந்த வாழ்க்கை நெறியாக தீனுல் இஸ்லாத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். இஸ்லாம் என்பது வழிபாடுகளை மட்டும், சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் செல்லக்கூடிய, சில அனுஷ்டானங்களை மட்டும் செல்லக்கூடிய ஒரு மதம் அல்ல. சில நேரங்கள் இருக்கலாம், ஒரு மதத்தினுடைய சில சடங்குகள் இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு போகணுமா, தவாப் செய்யணுங்க, சபா மருவா கடையில ஓடணும், மினாவில் தங்கணும், முஸ்தலிஃபாவில் தங்கணும், குர்பானி கொடுக்கணும், தொழுகையில் ருக்கு செய்யணும், சுஜூத் செய்யணும், தஸ்பீஹ் செய்யணும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யணும். சில உங்களுடைய ஆன்மாவை வளப்படுத்திக் கொண்டிருக்கான சில தஸ்பீஹாத்துகளை, சில திக்ருகளை, இறை நினைவு கூட்டக்கூடிய துஆக்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவை மட்டுமே இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும், காலை எழுந்தது முதல் இரவு தூங்குவதற்கு வரைக்கும், அவன் எந்தெந்த துறைகளில் எல்லாம் செயல்படுகின்றானோ அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனால குர்ஆன் வழிபாடுகளை பற்றி பேசாமல் வாழ்வியலை பற்றி பேசுகிறது, வாழ்வின் அத்தனை துறைகளை பற்றி பேசுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பொன்மொழிகளை வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இதுக்கெல்லாம் நபியை அனுப்பிச்சாங்க. குர்ஆனை படித்து பாருங்க. ஒவ்வொரு நபி கிட்ட 25 நபிமார்களை பற்றிய குறிப்புகள், சில விஷயங்கள்ல விரிவா வரலாறுகள் சொல்லப்பட்டது, சில குறிப்புகள் பற்றி சொல்லப்பட்டது. அந்த நபிமார் செய்த பணிகளை நீங்க பாருங்க. ஒரு சமுதாயத்திலே ஒழுக்கட்சி நடைபெறுது, ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது, அதை களைவதற்காக நபி அனுப்பப்பட்டார் லூத் அலைஹிஸ்ஸலாம். இது நபியோட வேலையா? இன்னொரு சமுதாயத்திலே அளவை நிர்வகித்து மோசடி செஞ்சாங்க, அதை களைவதற்காக பினான்சியல் மோசடிகளை, பினான்சியல் கிரைம்ஸை தடுப்பதற்காக, அந்த மக்களை நேரிய வழியில் வியாபாரம் செய்வதற்கு சரிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சா ஒரு நபி அனுப்பி வைக்கலாம். சூனியக்காரர்கள், மந்திரவாதிகளுடைய கொட்டம் அதிகமா இருந்துச்சு. அரசர்கள் தங்களை கடவுளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அனரப்புக்குமுல்லாஹ் சொன்னான். அதை தடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நபி அனுப்பி வச்சான். அடிமைத்தனத்தை மக்கள் ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்கள், அதை தடுப்பதற்கு அனுப்பி வச்சான். இப்படி ஒவ்வொரு நபியுடைய வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்திலே கோலோச்சு கொண்டிருந்த, அந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருந்த, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவளாக, தீமைகளுக்கு எதிராக பாடுபடக்கூடியவளாக, அந்த தீமையை ஒழிச்சு கட்டியவளாக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்.
அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் இந்த பிரச்சாரத்தை செய்த போது சொன்னாங்க, மக்கள் சொன்னாங்க, இவர் யாருப்பா, நம்மளை மாதிரியே சாப்பிடுறார், நம்மளை மாதிரியே தூங்குறார், உங்களை மாதிரியே கடை வீதியில நடமாற இவரா நபி? அல்லாஹ் ஏன் மலக்குகளை அனுப்புறாங்களாம்? அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு இவர் மட்டுமல்ல, இவருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிகளும் கடை வீதியை நடமாடக்கூடியவர்களாகவும் உங்களை போட்டு ஒன்று போவர்களாகவும் உங்களை போட்டு உறங்குபவர்களாகவும் தான் இருந்தாங்க. இந்த பூமியிலே மலக்குகள் தான் இறங்கிப்போம், நீங்க மனுஷங்க வாழ்றீங்க. மலக்கு இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க மலக்கு செய்யறாங்க, மனுஷன் செய்ய முடியுமான்னு. நம்மை போட்ட ஒருத்தரை, நம்மிலே சிறந்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரா இருக்கணும்? நபியா இருக்கணும். அந்த நபிமார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார். அதனால குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு முழு தஃப்சீர் யாருன்னா யாரு? எத்தனையோ தஃப்சீர் இருக்குது, இப்னு கஸீருக்கு, தஃபீமுல் குர்ஆனுக்கு ஏகப்பட்ட தஃப்சீர் இருக்குது. ஆனால் முழுமையான தஃப்சீர் இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. ஏனென்றால் எந்த வேதத்தை இந்த மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தார்களோ அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பற்றி கேட்கப்பட்டபோது சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீ குர்ஆனை படிக்கலையா? கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகளார் சொல்ற வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ஒரு முழுமையான முன்மாதிரி அல்லாஹ் தஆலா சொன்னான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் நாளின் மீதும் நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் பாத்தீங்கன்னா தொழுகையில கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. கையை இங்கே கட்டுறதா, இங்கே கட்டுறதா, வேறெல்லாம் மடக்கிறதா, நீட்டுறதா, ஆட்டுறதா, இல்லையா, கூட்டு துவா கூடுமா கூடாதா? மாஷா அல்லாஹ். நான் இதை யாரையும் குறை சொல்லல, யாரையும் கேலி செய்யவில்லை. இந்த அளவுக்கு நுணுக்கமாக பின்பற்றக்கூடிய நாம் தொழுகையில் நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னவை சாப்பிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடலாம். சூரியன் மறைந்தவர் நோன்பு திறந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாம். இதே மிக நுணுக்கமாக பேணக்கூடிய நாம் கரண்டைக்கு மேலதான் ட்ரெஸ் போடணும், அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா? எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக செய்யக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வியல் நெறிகளிலே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றமா? திருமணம் முடிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் முடிச்சாங்கன்னு பார்க்கிறோமா? அங்க விலை பேசுறோம், மாப்பிள்ளைய விலை பேசுறோம், தேவையில்லாத கண்டிஷன்ஸ் போடுறோம். வியாபாரம் செய்யும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றமா? வியாபாரம் செய்யும் போது யாரை ஏமாத்த வியாபாரம் செய்யறோமா? கொடுக்கல் வாங்குகையில் நாம் நேர்மையாக இருக்கிறோமா? உறவுகளை நாம் பேணுகிறோமா? தாய் தந்தையரை மதிக்கிறோமா? சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோமா? அண்டை வீட்டாடு உரிமைகளை நாம் பேணுகிறோமா? சகோதர சமுதாயத்தில் உரிமைகளை நாம் கொடுக்கின்றோமா? இதெல்லாம் சுன்னத்து இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லையா? ரசூலுல்லாஹ் பின்பற்று தொழுகையையும் நோன்பினையும் திக்ரையும் துஆவுல மட்டும்தானா? இது என்னது? இது போலித்தனமான ஈமான், போலித்தனமான அன்பு, முழுமையான இறைநம்பிக்கையாக மாறிவிட முடியும். உஸ்வத்துன் ஹஸனா என்றால் முழு வாழ்க்கைக்கு யார் முன்மாதிரி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை தனி மனிதனுடைய விவரிக்கப்பட்டு சொல்லல. மாறாக நான் ஏற்கனவே சொன்ன எல்லா நபிமார்களும் ஒரு சொசைட்டியை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்கன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்க ஒரு ஜமாத்தை உருவாக்குனாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனுடைய அடிப்படையில் நம்முடைய கடமையெல்லாம் பாருங்களேன். தொழுகை எப்படி தொழுகணும்? ஆண்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்? தனியா தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கா? இன்னைக்கு ஆண்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொழுகை எப்படி தொழுகணும்? ஜமாத்தா தொழுகணும். நோன்பு எப்படி நமக்கு இஷ்டப்படி நோன்பு வச்சுக்கலாமா? இல்லைங்க, இந்த மாசம் சம்மர்ல நோன்பு வருது, அதை மாத்தி விண்டர்ல வச்சுக்கலாம், வைக்க முடியுமா? முடியாது. ஹஜ் எப்படி செய்யறோம்? உலகத்துல எல்லா காலமும் மாறி வரும். ஆக எல்லா வழிபாடுகளும் எப்படின்னா ஜமாத்தா தான் செய்யணும், கூட்டமைப்புல தான் செய்யணும். துஆக்களை கூட அல்லாஹ் அப்படிதான் கற்றுக் கொடுக்குறான்.
நீங்க கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட துவாக்கள் அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்லுது. எல்லாத்துக்கும் ரப்பனா எங்கள் இறைவனே அப்படின்னு தனிப்பட்ட ரீதியிலான துவாக்கள் ஒன்று ரப்பி சித்தரி இல்மா இது மாதிரி ஒரு சில துவா இறைவா எனக்கு இல்ம தந்துருவாய. பெரும்பாலான துவாக்கள் எங்களுக்கு 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 தான் கத்துக்கணும். ஆக நீங்கள் குர்ஆனை நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒரு கூட்டமைப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஒரு சொசைட்டி நீங்க தனி மனிதன் மட்டும் பார்த்தாது, மாறாக இந்த சமுதாயம் முழுவதும் நல்லவர்களாக மாறிவிட வேண்டும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா? சொல்லுங்க, அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா? வாழ்க்கையில 23 ஆண்டுகளுக்குள்ளாக நல்ல தனி மனிதர்களை ஒழுக்கமிக்கவர்களை தனித்தனியாக உருவாக்கிட மட்டுமல்ல, அவங்க எல்லாரையும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களா மாறினாங்க. பார்த்தாங்களா இல்லையா? ஒரு சொசைட்டியை கட்டமைச்சாங்க. அதனாலதான் தப்பு செஞ்சவங்க யாரு பார்க்காம கூட நேரடியா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யார் ரசூலுல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த உலகத்துடைய தண்டனை எனக்கு பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு மறுமையில தண்டனை கொடுத்தானா அதை என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இறைவனுக்கு பயந்த சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இறைவனுக்கு முன்னால் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு உள்ள சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த சட்டங்களை எப்படி வளைக்கலாம், சட்டத்தில் ஓட்டை தெரிஞ்சிருக்கான். அதனால பெரிய பெரிய குற்றவாளிகள், ஊழல்வாதிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள்லாம் வெளியே சுதந்திரமா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சட்டத்தில் ஓட்ட தெரியும். ஆனால் அன்றைக்கு நபிகள் பெருமானார் உருவாக்கிய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, சட்டத்தை ஏமாற்றலாம் ஆனா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அந்த உணர்வுள்ள சமுதாயத்தை உருவாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தது. முதல்ல செஞ்ச வேலை என்ன? மதீனாவுக்கு வந்தவங்க செஞ்ச வேலை என்ன? பள்ளிவாசல் கட்டினாங்க இல்லையா? அதுக்கடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? மதீனா மார்க்கெட்டை உருவாக்கணும். மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் யூதுடைய மோனோபொலியா இருந்துச்சு. அவன் ஏமாத்தலாம், விலை உயர்வு வச்சான், கொள்ள லாபம் அடிச்சான். அதை தடுத்து மக்களுக்கு சாதாரண விலைகளிலே எல்லோருக்கும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய விலையில ஒரு மார்க்கெட்டை ரசூலுல்லாஹ் உருவாக்கணும். அது அகதிகள் பிரச்சனை. மக்காவிலிருந்து உடுத்திய உடையோடு வந்த அகதிகளாக முஹாஜிர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்துறாங்க. முஹாஜிருக்கும் அன்சாருக்கு மத்தியில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. ஆக ஒரு சொசைட்டியை ரசூலுல்லாஹ் கத்துட்டாங்க. அந்த 10 ஆண்டு வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த மண்ணிலே இறைவனுக்கு கீழ்ப்படியாதவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே நீதியும் நியாயமும் நேர்மையும் தலைத்தோகக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த சொசைட்டியை கட்டமைச்சாங்க. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அனாமருக்கும் பிஹம்ஸின், எனக்கு 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் அமரனி பிஹின்ன அல் ஜமா, நான் ஜமாஅத்தோடு இருக்க வேண்டும், கூட்டமைப்போடு இருக்க வேண்டும். வஸம்முதா, நான் அந்த ஜமாஅத்துடைய தலைவருக்கு அந்த சொல்லுக்கு நான் கேட்க வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும். வல் ஹிஜ்ரா வ ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் பயணப்பட வேண்டும், ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைக்க வேண்டும், போராட வேண்டும் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொன்னார்கள், யார் இந்த ஜமாஅத்திலிருந்து ஓர் அங்கலம் விலகிறான் அவன் ஜமாஅத்தின் பக்கம் ஒட்டாவுடைய இஸ்லாமிய உறவை தன் கழுத்திலிருந்து எடுத்து வீசி எறிந்தவனாவான். எவன் அறியாமை ஜாகிலியத்தின் பக்கம், அதாவது பிரிவினை பிளவுகளின் பக்கம் அழைப்பு பிடிக்கிறானோ அவன் நரகவாசி ஆகணும். யார் இந்த கூட்டமைப்பில் இல்லாம ஜமாஅத்தில் இல்லாம தனித்தனியா இருக்கிறாங்களோ அவங்க முஸ்லீமாவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம், அவன் தொழுதாலும் நோன்பு நாற்றாலும் தன்னை முஸ்லீம் என்று கூறிக்கொண்டாலும் சரியே. இது முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. ஒரு முஸ்லீம் தனியாக வாழ்வதற்கு அனுமதி இல்லை. இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் வாழ முடியாது. நான் யாரை சார்ந்திருக்க மாட்டேன், எனக்கு யாருடைய உதவி தேவையில்லை, நான் தனியாக தான் வாழ்வேனா? நீங்க சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, இந்த ட்ரெஸ் போட முடியாது, வீடு கட்ட முடியாது. நம்ம சாப்பிடணும்னா யாரோ ஒரு விவசாயி என்ன செஞ்சிருக்கணும்? உழுது இருக்கணும், நிலத்தை பக்குவப்படுத்தி இருக்கணும், எத்தனை பேர் களை எடுத்திருக்கணும், நாற்று நட்டு இருக்கணும், அதை பக்குவப்படுத்தி அரிசியை கடையில் எடுத்து அதுக்கு வாங்கணும். அப்ப
நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பருக்கு அரிசியிலேயே எத்தனை பேர் உழைப்பு இருக்கிறது. நான் ஒரு சட்டை போடுறோம், பேண்ட் போடுறோம், சாரி கொடுத்துறோம்னா அதுக்கு பின்னால் எத்தனை நூற்றுக்கணக்கான உழைப்பு இருக்கிறது. நான் வீடு கட்டிக்கிறோம் என்றால் அதிலே எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. இது என்ஜினியர் வேணும், ஆர்கிடெக்ட் வேணும், கொத்தனார் வேணும், சித்தார் வேணும், இன்னும் என்னமோ வேணும் இல்லையா, பிளம்பர் வேணும், எலக்ட்ரீஷியன் வேணும், ஆசாரி வேணும். இப்படி எத்தனை பேர் கூட்டுழைப்பை தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அப்படிப்பட்ட ஒரு இயல்பாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜமாத்தாக நீங்கள் வாழ வேண்டும். அதற்கான பயிற்சியை தான் ஒவ்வொரு நாளும் 5 முறை பயிற்சி அளிக்கப்படுகிறது. பள்ளிவாசல் அதான் ஐயால ஸலா ஐயால் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஜமாத்தோடு சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும். ஆண்கள் கட்டாயம், பெண்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அல்லாஹ். ஏனென்றால் அவருடைய அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு. அப்படி என்றால் நீங்கள் தலைமையை விட்டு நீங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்க. உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் விட பிரியமான ஒரு மனிதர் முஸ்லிம்கள் யாரா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா உயிரினும் மேலாக ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு அவதூறு சுமத்திட்டாங்கன்னா ரத்தமெல்லாம் கொதிக்கணும். நம்ம ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாதிரி இல்லையா, அது ஒரு விஷயம். ஆனா இது கொதிக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. சஹாபாக்கள் செஞ்ச முதல் வேலை என்ன? சொல்லுங்க ஜி. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. எப்ப அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? 2 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற தலைமைத்துவ இடம் காலியா இருக்கு, லீடர்ஷிப்கான இடம் காலியா இருக்கு. அடுத்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அமீருல் முஃமினீனை தேர்ந்தெடுக்கிறாங்க. கலீஃபத் ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள பதவியா சேர்ந்துச்சா? நவுதுபில்லா. அப்படிப்பட்ட எண்ணம் கொள்வதற்கு அல்லாஹ் நாம் காப்பாற்றணும். ஏனென்றால் சஹாபாக்கள் புரிந்திருந்தார்கள், இந்த முஸ்லிம் சமுதாயம் தலைமை இல்லாமல் ஒருபோதும் இருக்க முடியாது. அதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா இஸ்லாம இல்லா பி ஜமா, லா ஜமாஅத இல்லா பி இமாரா, லா இமாரத இல்லா இத்தா. கூட்டமைப்பு இல்லாமல் இஸ்லாம் இல்லை, தலைமை இல்லாமல் கூட்டமைப்பு இல்லை, தலைமைக்கு அடிபடியாமல் தலைமை இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபேமஸ் ரிவாயத். அதுக்கு பிறகுதான் ஒண்ணா நடக்குது இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் வருது, பிரச்சனை வருதா, உடனே அவங்க முன்னால் குர்ஆனும் ஹதீஸும் ஓதி காண்பிக்கப்பட்டால் உடனே சமயனா வத்தனா உஃப்ரானக ரப்பனா இலைக்கல் மஸீத் சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், நாங்கள் அடிபடித்தோம், இறைவா நாங்கள் உன்னிடத்திலே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி இருந்துச்சு. ஆனால் அது போன்ற ஒரு சமூகத்தை இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. சொல்லுங்க, சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம், நான் வாழக்கூடிய சமுதாயம். அதுக்கு பிறகு அது தபு தாபின்னு சொன்னாங்க. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்ல உணர்வுடையவராக சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினார். அதுக்கடுத்து 40 ஆண்டு காலம் அந்த உலகத்திலே அந்த இஸ்லாமிய ஹிலாஃபா ஒரு நேர்வழிந்த ஆட்சி நடைபெற்றது. அங்கே மன்னருக்கும் ஆட்சியாளருக்கும் குடிமக்களுக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் பாரபட்சமும் கிடையாது. ஒரு கலீஃபா நாட்டுடைய அதிபர் மரத்து நல்ல தூங்கினார், ஆச்சரியப்பட்டு போனார். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கூட்டமைப்பு நபிமார்கள் உருவாக்கினார்கள். ஏன் தெரியுமா? வாழ்வின் எல்லா துறைகளிலும் குர்ஆன் நிலைநாட்டப்பட வேண்டும், இறை மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும். இப்ப உதாரணமா ஒரு பொய் சொல்லாம வாழ முடியுமா? வாழலாம். நேர்மையா வாழ முடியுமா? வாழலாம். பிறகு ஏமாத்தாம வாழ முடியுமா? வாழலாம். கோல் சொல்லாம புறம் பேசாம இதெல்லாம் வாழ முடியாது. ஆனால் அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் திருடுனா கையை வெட்டுறான். நம்ம வீட்டில் யாராவது திருட வந்துட்டாச்சுங்க, கையை நம்ம வெட்ட முடியுமா? வெட்ட அனுமதி இருக்கா? அப்ப என்ன வேணும்? அதிகாரம். வட்டி வாங்கக்கூடாதுதான். வட்டி நம்ம ஒழிக்க முடியுமா? வட்டிக்கு எதிராக கேம்பெயின் நடத்தலாம், பரப்புரை நடத்தலாம், வட்டியை தீங்குகள் எடுத்து சொல்லலாம். ஆனால் வட்டியை ஒழிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் இருக்கணும். மது ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கு இருக்கும். மது கூடாது சட்டம் போட முடியும், அரசால் தான் ஒழிக்க முடியும். அதுவே குற்றவியல் தண்டனைகள், விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுப்பதோ, கல்லெறிந்து மரண தண்டனை கொடுப்பதோ, இதெல்லாம் தனி மனிதன் கையில் எடுக்க முடியாது. யார் எடுக்கணும்? அந்த அரசு தான் கையில் எடுக்கணும்.
ஆக அதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? தனி மனிதர்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. முழுமையான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு கூட்டமைப்பால் தான் முடியும். உங்க தெருவில் குப்பை தொட்டி இல்லைங்க, வர்றவனா ஒரு இடத்துல உங்க வீட்டு முன்னாடி குப்பையை போட்டு போறாங்க, நீ என்ன செய்வீங்க? திட்டுவீங்க, ஏங்க போடுறீங்க, இல்லைன்னா கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஆனா கார்பரேஷன் கட்டுக்க மாட்டான். ஆனா அந்த தெருவுறவுனால சேர்ந்து ஒரு அசோசியேட் உருவாக்கி இல்லையா, சதாம் ஹுசைன் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் அப்படி சொல்லிட்டு கார்பரேஷன் போனா அதுக்கு வேல்யூ இருக்குமா? நீங்க தனியா போச்சுன்னா வேல்யூ இருக்குமா? எதை கார்பரேஷன் காது இல்லை சேர்ந்து கொடுத்தாப்பா, நாளைக்கு பிரச்சனை வரும், உடனே கருத்துல இருக்கும். தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள், ஒரு கை ஓசை எழுப்பாது என்று சொல்வார்கள் இல்லையா? ஆக நீங்கள் ஜமாத்தோடு இஜ்திமாயத்தோடு இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய கரம் இந்த கூட்டமைப்பின் மீது இருக்கிறது. நீங்கள் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் ஒரு கூட்டமைப்போடு எழுந்திருக்கணும். அதனால நான் ஏற்கனவே ஓதி காட்டிய சூரத்துல் ஷூராவுடைய 13ஆம் வசனத்தில் இறைவன் சொல்கிறான், எந்த தீனை வாழ்க்கை நெறியை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவன் வகுத்தளித்தானோ, மேலும் முகமது எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வஹீயின் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ, மேலும் எந்த வழிகாட்டுதலை இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு நாம் வழங்கி இருக்கின்றோமோ அதே தீனை வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்கு அவன் நிர்ணயித்திருக்கிறான். எனவே இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதை பிரிந்து போய்விடாது. இங்கே அல்லாஹ் சொல்லலாம், அந்நக்கைமு தீன வலா தஃபர்ரகு ஃபீ, எல்லோரையும் பார்த்து சொன்னாங்க, எல்லாம் சேர்ந்து நிலைநாட்டுங்கிறான். அப்படி நிலைநாட்டுவதற்கு ஒரு இயக்கம் தேவை, ஒரு ஜமாத்து தேவை. அந்த ஜமாத்து தான் ஜமாத் இஸ்லாமி. இது ஒரு கட்சி அல்ல, ஒரு கழகம் அல்ல. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்லக்கூடிய கோஷங்களை எழுப்பக்கூடிய அல்ல, எங்க வலிமையை பார்த்தீங்களா சொல்லக்கூடிய கோஷம் எழுப்பக்கூடிய இல்ல. நபிமார்கள் செய்த பணி அல்லாஹ் சொல்றான், உலுல் அஸ்மி சொல்லப்படக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நபிமார்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு இந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். வல்தக்கும் மின்கும் உம்மத்தி யதுல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலே ஒரு குழுவினை தோன்ற வேண்டும், அவர்கள் மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும், தீய விட்டு தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவர்கள்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்றார். ஆக இந்த பணியை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை. எப்படி தொழுகை கடமையோ, எப்படி நோன்பு கடமையோ, ஃபர்ல் ஐன். இஸ்லாத்தில் 2 விதமான ஃபர்ல் இருக்கு, ஒன்னு ஃபர்ல் ஐன், இன்னும் ஃபர்ல் கிஃபாயா. இப்ப எனக்காக வேற சொல்ல முடியுமா? எனக்காக நானும் சொல்லுவோம் இல்லையா? என்ன மௌத்தா போனதான் எனக்காக ஜனாசா சொல்லுவாங்க, அது ஃபர்ல் கிஃபாயா. எனக்காக நான் தான் நோன்பு முடியும், எனக்காக நான் தான் ஸகாத் கொடுக்க முடியும், எனக்காக நான் தான் ஹஜ் செய்ய முடியும். இதெல்லாம் ஃபர்ல் ஐன். சில விஷயங்கள் ஃபர்ல் கிஃபாயா இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு ஜனாசா வந்துருச்சுன்னா எல்லாரும் மாதிரியும் கடமை ஜனாசா தொழுகிறது, அந்த ஜனாசா குளிப்பாட்டி அடக்கம் மட்டும் கடமை. சப்போஸ் அந்த ஊர்ல ஒரு சேர்ந்து ஒரு 7-8 பேர் 10 பேர் சேர்ந்து அந்த ஜனாசா அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊர் மக்கள் மீதான கடமை நீங்கிரும். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இல்லையா, அந்த பள்ளிவாசலை உருவாக்குறது ஃபர்ல் கிஃபாயா. அவங்க சில சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் உருவாக்கிட்டாங்கன்னா அந்த ஃபர்ல் கிஃபாயா நீங்கிரும். ஆனா இந்த பணி இருக்கு தெரியுமா, நன்மை ஏவி தீமை தரக்கூடிய பணி. மௌலானா சையத் ஜலாலுதீன் உமரி அவர்களுடைய நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்ற புத்தகத்திலே அல்ல, எப்படி தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் எல்லாம் ஃபர்ல் ஐனோ அதே போல நன்மை ஏவி தீமையை தடுப்பதிலும் ஃபர்ல் ஐன் சொல்கிறார். இந்த பணியை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவளாக இந்த சமுதாயத்தை, இந்த முஸ்லிம் சொசைட்டியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஜமாத் இஸ்லாமி உருவாக்குவது. 1941 75 அறிஞர்கள் சேர்ந்து இன்றைக்கு பஞ்சாபில் பத்தால்கோட் இடத்திலே உருவாக்குறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு 1948 ஜமாத் இஸ்லாமி ஹிந்த், இந்திய ஜமாத் இஸ்லாமி உருவாக்கப்பட்டது. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்பது முஸ்லிம்களுக்கு அமைப்பு மட்டுமல்ல, மாறாக இந்த இஸ்லாம் எப்படி இந்த வானம் எல்லோருக்குமான பொதுவானதோ இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் பொதுவானது. நம்முடைய செய்தி உலகளாவியது. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, குறிப்பிட்ட மொழியினருக்கோ, குறிப்பிட்ட மதத்தினருக்கோ பொதுவானது இல்லை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்துக்கும் பொதுவானது. ஆக எல்லோருக்கும் மத்தியிலேயும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இறை மார்க்கத்தை ஏற்படுத்தி செய்ய வேண்டும். ஆக இந்த அமைப்பு இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு பிரிவு மட்டும் செய்யணும். இந்த உலகத்து இந்தியாவில் எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றன
தொழுகைக்கு அழைக்கூடிய அமைப்பு இருக்குது. அது நல்ல விஷயம். தொழுகையாளியா மாத்தணும் இல்லையா? தொழுகை நிச்சயமா தேவை. அதே மாதிரி ஃபிக்ஹ் மசாயில் பிரச்சனை வரக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பின்பற்றணும், அது தேவை. நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கும் தேவைதான். ஆனால் நபிமார்கள் அப்படி இஸ்லாத்தை கூறு போட்டு பின்பற்றவில்லை, இஸ்லாத்தை கம்பார்ட்மெண்ட் செய்து பின்பற்றவில்லை, மாறாக முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றினார். அந்த சமுதாயத்திலே ஒழுக்கம் தலை தோங்கியது, வழிபாடுகள் செழித்தோங்கின. எந்த அளவுக்குன்னா ரோம பேரரசர் ஒரு போர்ல 3000 முஸ்லிம் வீரர்கள் 2 லட்சம் ரோம வீரர்கள் தோற்கடிச்சாங்க. முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 3000 பேர். ரோம எதிர்ப்பு வீரர்கள் 2 லட்சம் பேர். அவன் ஆச்சரியப்பட்டு என்னையா இருக்குது போய் பார்த்துட்டு வா. ஒரு ஸ்பைய, ஒரு உளவாளி அனுப்பிச்சு வச்சான். அந்த உளவாளி என்ன செஞ்சாருன்னா, அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாரு, போய் ஆராய்ச்சி செஞ்சாரு. போயிட்டு வந்து சொன்னாரு, ஒரே வரியிலே சொன்னார், அந்த முகமதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் எப்படி இருக்காங்கன்னா, ருஹபான் ஃபில்லைல் ஓ ஃபுர்சானுன் பின்னஹார், ருஹபானுன் ஃபில்லைல் ஓ ஃபுர்சானுன் பின்னஹார். அதாவது என்னன்னா, பகலிலே அவள் மூர்க்கத்தனம் கூட போர் வீரர்களாக இருக்கிறார்கள், இரவிலே இந்த உலகத்தை முற்றிலும் திறந்த முனிவர்களைப் போல இருக்கிறார்கள். ரெண்டுக்கு பேலன்ஸா வாழ்க்கை இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையோட அந்த சொசைட்டி உருவாக்குறதா ஜமாத் இஸ்லாமோட பணி. அவன் தொழுவானா இருப்பான், நோன்பு வைப்போனா இருப்பான், ஜக்காத்து கொடுப்போனா மட்டுமா. அதே சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு உன்னத புருஷர்களாக உருவாகும். ஜமாத் இஸ்லாம் உறுப்பினா வரதட்சணை வாங்க மாட்டாரு, எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். வரதட்சணை வாங்க ஜமாத் இஸ்லாம் இருக்க முடியாது. சொத்து பிரிவினையில அண்ணன் தம்பிக்கு பத்தியில பிரச்சனை, அவர் ஜமாத் இஸ்லாம் உறுப்பினரோ ஊழியரோ அவர் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றலைன்னா நேரடியாக என்ன செய்யலாம், ஜமாத்தில் அமீர் சொல்லலாம், அவர் சீர்திருத்தம் செய்வார். அப்படி இல்லையா ஜமாத்தை நீக்கப்படுவார். இஸ்லாத்தை மக்களுக்கு பற்றி விளையாடுவதற்கு முன்னதாக நான் என் வாழ்க்கையை என்ன செய்யணும், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இக்காமத்து முதலில் இருக்கணும். வாழ்க்கையின் அத்தனை துறைகளில். அதனால ஜமாத் இஸ்லாமின் 3 முக்கியமான குறிக்கோள்களை வைத்திருக்கிறது. ஒன்று, தனி மனித சீர்திருத்தம். 2வது, சமுதாயத்தை சீர்திருத்தம். 3வது, அரசியல் புத்தமைப்பு. அதனால சில சொல்லுவாங்க, ஜமாத் இஸ்லாமி அரசியல் கட்சிங்க, நம்ம அரசியல் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எல்லாம் இறங்க மாட்டாங்க. நம்ம நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அந்த அரசு ஒரு நீதிமிக்க அரசாக அமைய வேண்டும், அதற்கான எல்லா முயற்சியும். இந்த சமுதாயத்தில் கூடிய அத்தனை தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். மது ஒழிய வேண்டும், வட்டி ஒழிய வேண்டும், தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், நன்மைகள் செழித்தோக வேண்டும். இந்த சமூகத்திலே அமைதி நிலவ வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு புலூரோ சொசைட்டியை உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி கலந்து புலூரோ சொசைட்டி. 10,000 பேர் கொண்ட மதீனாவிலே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலைகளை விடக்கூடிய சிலை வழிபாட்டுக்காரர்கள் இருந்தார்கள், நெருப்பு ஓடைகள் இருந்தார்கள். எல்லோருத்தையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவ உணவை பெறாங்க. ஆக சகோதரத்துவ சமுதாய மக்களிடத்திலையும் நெருக்கத்தை, உறவை பேண வேண்டும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட கேம்பெயினை ஜமாத் இஸ்லாம் எடுத்தது. வட்டியை ஒழிக்கணும்னா பிரச்சாரப்படுறது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வட்டி இல்லா வங்கியை உருவாக்குவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். முடியாத பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வட்டி இல்லா நிறுவனங்களை ஜமாத் இஸ்லாம் உருவாகி, குட்வாட் பப்ளிக் ஸ்கூலை போல இந்தியா முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி நான் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். கல்லூரிகள், மதரசாக்கள், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சொசைட்டிஸ், சமூக நல்லிணக்க நிறுவனங்கள், இந்த முழு வாழ்க்கையின் அத்தனை துறைகளையும் ஒருங்கிணைத்து எப்படி நபிமார்கள் செயல்பட்டார்களோ அத்தனை துறைகளையும் ஜமாத் செய்கிறது. எல்லாம் மக்களை கட்ட நல்லவங்க போகணுன்றதுக்காக அல்ல, பேர் வாங்கணுன்றதுக்காக அல்ல, மாறாக இதை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். ரஸா இலாஹி ஃபலாஹ் ஆகிரா, நான் இறை திருப்தியை பெற வேண்டும், மறுமை வெற்றி அடைய வேண்டும். இந்த ஒரே குறிக்கோளுக்காகத்தான் ஜமாத் இஸ்லாமி பாடுபட்டுக் கொள்கிறார். நம்முடைய நோக்கம் ஜமாத் இஸ்லாமியை வளர்ப்பதல்ல, மாறாக அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், ஏனைய மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். கொள்ளது அரசல்லாம் சூரஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியும்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்திய தூதரை, சத்திய வேதங்களோடு, வேதத்தோடு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான்.
எதற்காக தெரியுமா? மற்ற எல்லா மார்க்கங்களை விட இந்த தீன் இஸ்லாம் மேலே கொண்டதற்காக தான் ஜமாத் இஸ்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரி, வாருங்கள் நாம் எல்லோரும் இணைந்து இந்த இறை மார்க்கத்தை மேலோகுவதற்காக பாடுபடுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களா அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.